நான் உங்கள் ஏடிஎல் எஜுகேஷன்லேருந்து அக்ஷயா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டாபிக். அதுவும் இந்த ஸ்க்ரீனில் தெரியறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பயமாகவே இருக்குது எனக்கே. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இப்போ ஷார்ட்ஸை தள்ளினாலே பாம்பு பாம்பு பாம்பு. அதில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், பாம்புனால என்ன, அதில் விஷம்தான் இருக்கும். நல்ல பாம்பு கெட்ட பாம்பு, சிவனோட கழுத்தில் இருக்கிறது பாம்பு, இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பாம்பு கடிச்சோதி ஃபஸ்ட்டு நம்ம பயப்படக்கூடாதுங்க. ஏன்னா பயந்தாலே நமக்கு பாதி இது ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே துடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் பீட்டோட ரேட்டை வச்சு தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டே வரும் பிளட்டு. ஆனால் நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே ஸ்பீடில் நம்ம பிளட்ஸும் செயல்பட ஆரம்பிக்கும். உள்ளே பாய்சனையும் அப்படியே கொண்டு சேர்த்துரும் நம்ம உடம்புலையே. அப்புறம் நம்மளை கொண்ட மாதிரி ஆயிரும். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, அதனால தான் நம்ம பயப்படக்கூடாது. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம பாம்பு கடிச்சா அப்படின்னு கத்தக்கூடாது. ஏன்னா ஆடு கத்தும் போது ப்ரெஷர், இப்போ நம்ம உடம்புல எல்லாரும் கூட ஆன்னு சொல்லிப்போங்க. ஒரு வயிற்றுலேருந்து நீங்கள் காற்று அப்படி இழுத்துக்கிட்டு வருவீங்க. அப்படின்னு சொன்னீங்க. இங்கே பாருங்க, காலிலேருந்து காலில் கடிச்சிச்சு, கையில் கடிச்சிச்சு, எங்கே கழினாலும் ஆடு சொல்லும்போது அப்படியே இந்த பிளட் நம்ம உடம்புல அப்படியே பாஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆகும். அது அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா பாய்சனே மேலே மூளை வரைக்கும் கொண்டு வந்துடும். ஸோ தட் இஸ் ஸோ டேஞ்சரஸ். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்காரணத்து கொண்டோ பாம்புக்கு பால் வைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பழைய பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க, பாம்புக்கு பால் வச்சு அது பால் குடிக்கலைன்னா அது நம்மளை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கொத்துறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போ பால் வைக்க வரும் அப்படிலாம் அது கவனிச்சிருமா, அப்போ கொத்திடும்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதுதான் பாம்புக்கு பால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த்து திங், எப்பயுமே பாம்பு கடிச்ச இடத்த இன்னொருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு அண்ணன் தம்பி யாரையும் கடிக்க சொல்லாதீங்க. இந்த இடத்த கடிச்சிங்கன்னா, இப்போ உங்கள் காலில் கடிச்சிச்சு, அது உரியிறாங்க. அவங்க உரியும் போது உங்கள் வாயிலெலாம் அது ஒட்டி லைட்டாக நம்ம முழுக மாட்டோம், ஆனால் நாக்கில் ஒட்டி அது ஸ்ட்ரைட்டாக உள்ள போயிடும். அதனால் அது அவங்களுக்குமே ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னா கயிறு வச்சு கட்டிடணும். இல்லைன்னா அவங்கக்கிட்ட துணி வச்சு இறுக்கமாக கட்டிட்டிங்கன்னா அது அந்த இடத்த விட்டு கொஞ்சம் போகாமல் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பயப்படாமல் டாக்டர் போய் விசிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். டாக்டர் கூட அவளுக்கு பார்க்க வேணாம். இப்போ காட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு வயல் காடு இந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா அங்கேயே நாட்டு வைத்தியம் வைப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போனீங்கனாலே சரி பண்ணி விட்டுருவாங்க பாதி இதை. பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் இப்போ ரொம்ப இதாகிட்டாங்க, ஐயோ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அங்கேயே ஏதாவது வேப்ப மரம் இல்லைன்னா ஏதாவது வேப்ப மரம் இருக்கான்னு பாருங்க. அது நல்லா தேய்ச்சி அந்த இது பண்ண இடத்துல வச்சு விட்டீங்கன்னா அது பாஸ் ஆகாது. அதுலேக்கு உங்களை கொஞ்சம் காப்பாற்றலாம். அதெல்லாம் சீக்கிரம் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி பாம்பு கடித்து தப்பிக்கணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா பாம்பு எங்கே இருக்கும்னே தெரியாது, வரும், அது பாட்டு கொட்டிட்டு அது பார்த்து போயிடும். நாம் எதுவும் செய்ய முடியாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் வந்திருக்குது. பாம்புகளை பற்றி இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பாம்புகளுக்குன்னு சில இது இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் நடக்கும் நம்ம உடம்புல நான் இப்போ சொல்கிறேன். ஓகே சார், இப்போ நான் உங்கள் என்னென்ன சிம்டம்ஸ் நடக்கும்னு சொல்கிறேன். உங்கள் பிரெயின் அரெஸ்ட் ஆகிடும். அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது, நடக்கக்கூட முடியாது, ஏதோ போதையில் இருந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் பிளட்டெல்லாம் ஒரு மாதிரி இப்படி பார்த்தீங்கனாலே இந்த இடம் ஃபுல்லாக பச்சை பச்சையாக இருக்குங்க.
பிளட்டில் உள்ளே பார்த்தா பச்சை பச்சையாக இருக்கும், நமக்கு இருக்காது, பச்சை பச்சையாக ஆயிடும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதை போய் நீங்கள் ஒரு நாட்டு மருத்துவர்கிட்ட காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாம்பு எந்த பாம்பு கடிச்சிச்சுன்னு சொல்லிடுவார் அவரே. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாம்பு எல்லா இடத்துக்கும் வரும்னு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சிடாதீங்க, சரியா? இந்த கடிச்சு உரியறது, அப்படி கத்துறது, இந்த ஆடு கத்துறதுக்கு பதிலாக நீங்கள் அம்மா ஐயோ அப்படின்லாம் கத்தலாம். ஐயோ அப்பா முருகா இந்த மாதிரிலாம் கத்தலாம். அந்த மாதிரி கத்திக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னா அதெல்லாம் அம்மா ஐயோ முருகா அதெல்லாம் குறி. அதனால் அம்மா நம்ம அவ்வளோக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கிறது இல்லை. அதனால் ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பாம்பை பற்றி கடிச்சிச்சுன்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திரும்பி சந்திக்கலாம். பாய் பாய்.